ஹாய். என்னண்டா நீங்கள் இப்போ கேட்டது டிஃப்ரென்ஷியல் ஹெடிங்கில் டிஃப்ரென்ஷியல் கல்குலஸ் சரியா? இது ஒரு தமிழில் வகையிடல் என்று வரும். வகையிடல் சரியானே? வகையிடல்ன்றது தான் இதில் மீனிங். இப்போ இதில் நீங்கள் கூட இப்போ பிடிஎஃப்பையும் பார்க்கணும். பிடிஎஃப்பில் என்ன நான் இப்போ இது ப்ளே பண்ணதுக்குள்ளே பக்கத்தில் உங்களோட அந்த பிடிஎஃப்பையும் பாருங்கள். அதில் ரூல்ஸ் இருக்கு. இப்போ டோட்டல் 9 ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்கள் இப்போ ஒன்றிருந்து சரியா 5 6 7 ஒன்றிருந்து அந்த 9 ரூலில் 1 6 வரைக்கும் சேம். 7வது உண்டு, 8வது உண்டு, 9வது உண்டு. சரியா? இது சேம். அது நீங்கள் ரூல் உண்டு படிக்கணும். இப்போ கொஷனில் என்ன வைப்பான்? ரூல்ஸ் கேட்க மாட்டான், ஆன்சர் தான் கேட்பான். ஆன்சர் கேட்காண்டாங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கன்ஸ்டன்ட் மெத்தட். கன்ஸ்டன்டில் இப்போ இதை இது இப்போ என்னதுக்கு யூஸ் ஆகிறன்னு தெரியும் தானே? இப்போ டிஃப்ரென்ஷியல்ன்றது என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய பாக்ஸ் ஒன்றைக்கு இந்த பாக்ஸில் பரப்பளவு காண்றதுக்கு என்ன எக்ஸ்எக்ஸ்னா எக்ஸ் வர்க்கம். சரியா? இப்போ அதே நேரம் இப்படி ஒரு தெரியாத ரவுண்ட்ஸ் ஒன்று இருக்கின்ற இதை காண்றதுக்கு எப்படி காணுவோம்? இப்படி இதே மாதிரி காண்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டிஃப்ரென்ஷியல் கல்குலஸ். அடுத்தது இந்த டிஃப்ரென்ஷியல் கல்குலஸில் இன்னும் ஒன்றும் இருக்கு. இப்போ ஃப்யூச்சரில் இப்படி நடந்தால், இப்போ இதை விட இப்போ ஒரு கல் ஒன்று வளருது, அது என்னென்னு சொல்கிற ஒரு தண்ணி ஒன்று நிறம் கூடுது. இப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அதை பற்றி ஃப்யூச்சர் இதில் எடுக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகிறது. நம்ம இது என்னதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கறது இல்லை. சரியா? இப்போ அடுத்தது ஃபஸ்ட் ரூல். பிடிஎஃப் பாருங்கள். ஃபஸ்ட் ரூல் கன்ஸ்டன்ட். கன்ஸ்டன்ட்னா என்னண்டா சேம். கன்ஸ்டன்ட் ரூல். ஓகே. ஓகே சரியா? அடுத்தது நம்ம இப்போ ரூல்ஸ் 9 ரூல்ஸ் இருக்கு. 9ஐயும் கன்சிடர் பண்ண வேணாம். சரியா? கன்சிடர் பண்ணாமல் 1லிருந்து 6வது ரூல்ஸ் வரைக்கும் நார்மல் ரூல்ஸே இல்லாமல் பார்க்குறேன். அங்கால 3 ரூல் இருக்கு. 1லிருந்து 6 வரைக்கும் பொதுவான ரூல். 3 மிச்சம் 7 8 9க்கு ஒரு ரூல் ஒன்று இருக்கு. இப்போ டிஃப்ரென்ஷியல்னா என்னென்று வாங்கியிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஷியலில் உங்களுக்கு கொஷின் கேட்க போகிறான். ஒரு கோவை பை சமன் பிடிஎஃப்பை பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் ரூல் கான்ஸ்டன்ட் ரூலில் பை சமன் 5 வருது. நம்ம நல்லா ஒன்று கவனிக்கணும். இதில் நம்ம இப்போ காண போகிறது எக்ஸை சார்பாக இருக்கிறது ஒன்றை தான். பை ஈக்குவல் 3x வர்க்கம் அந்த எக்ஸை சார்பாக இருக்கிறத தான் நாம் காண போகிறோம். சரியா? அப்போ இந்த தனியாக நம்பர் இப்போ வருமெண்டா, இப்போ உதாரணத்துக்கு பை சமன் 5 இல்லாட்டி பை சமன் ஏதாவது 4 வர்க்கம் இப்படின்னு ஏதாவது வருமெண்டா, இது கன்ஸ்டன்ட். இதுக்கு என்ன ஆன்சர்னா 0. ஏன்னா நம்மளை இதை
தியரி டிஃப்ரென்ஷியல்ற தியரியே எக்ஸை சார்பாக வச்சு காண்றது. அதான் வகையீடு. வகையீடு இதில் பேர். சரியா? இப்போ கான்ஸ்டன்ட் ரூலில் என்னதான் இப்போ பை ஈக்குவல் டு 5 அப்படி பை ஈக்குவல் டு சம்திங் ஏதாவது வந்தால், எக்ஸ் வராமல் நம்பர் மட்டும் வந்தால் அதில் ஆன்சர் 0. ஓகேயா? கிளியர் தானே? அடுத்தது பவர் டூல்ன்ற ரூல் 2 இருக்கு பாருங்கள். ரூல் 2ல் பவர் டூல் இதில் பை ஈக்குவல் எக்ஸின் 5 இருக்கு. சரியா? பை ஈக்குவல் எக்ஸின் 5. இதில் நம்ம ஃபஸ்ட் எழுதுறது எல்லாத்துக்கும் இப்போ உங்களுக்கு இது தெரியும் தானே, எல்லாத்துக்கும் டி பைங்கில் டிஎக்ஸ்ன்னு வரும். அப்போ அதில் இந்த டி பைங்கில் டிஎக்ஸை போட்டு டி பைங்கில் டிஎக்ஸ் இந்த பைக்கு இந்த பெறுமதியை போடுறேன். அப்போ டி பைக்கு எக்ஸின் 5 டிஎக்ஸ் போட்டுட்டு ஒரு கன்செப்ட் என்னண்டா, இப்போ எந்த ஒரு எக்ஸின் மேல் ஒரு அடுக்கு வந்துச்சுண்டா இந்த அடுக்கு இருக்கே இது முன்னுக்கு வரும். அப்போ முன்னுக்கு வந்து அப்படி வரும் 5x வந்து இந்த 5 இருக்கே இதில் இருந்து ஒன்று கழி வரும். அப்போ 5x மேலே அடுக்கு 5 செய்ய 1. அப்போ என்ன ஆன்சர்? 5x மேலே 4. இந்த கன்செப்டை கொண்டு தான் எல்லா கேள்வியும் செய்யப்பட போகுது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எக்ஸின் 5 என்ன, இந்த 5 முன்னுக்கு எழுதுகிறோம், எக்ஸை போடுறோம், இந்த 5லேருந்து 1 கழிக்கும், கழிச்சா 5x = 4. நல்லா ஞாபகம், இதுதான் கன்செப்ட். சரியா? இப்போ முதலாவது பை இஸ் ஈக்குவல் எக்ஸ் 5. சரியா? இதில் நம்ம இப்போ அதை என்னென்னு சொல்கிறேன், நம்ம இதை சும்மா எழுதுகிறேன். டி பையின் கீழே டிஎக்ஸ் எழுதி போட்டு இந்த டி பையில் வந்து நம்ம இதில் பிரதிடுறோன்ற மாதிரி காட்டி போட்டு, சரியா? அவனுக்கு வேணும் ஃபைனல் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர்ண்டா என்ன? 5x 5 செய்ய 1. அப்போ 5x 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். சரியா? ரெண்டாவது எக்ஸாம்பிள் பை இஸ் ஈக்குவல் எக்ஸின் மறை 2. இதுக்கு எப்படி வரும்? டி இதில் எக்ஸின் மறை 2 போட்டுட்டு டிஎக்ஸ் போட்டால், இப்போ இதுக்கு எக்ஸின் மறை 2 தானே, எக்ஸின் மறை 2 மறை 2க்குள்ள மறை 2 எக்ஸ், இந்த மறை 2ல் இருந்து அங்கே எழுதித்தனா. சரி, எப்படி எழுத? சரியா? இப்படி தானே. எக்ஸின் மறை 2 என்ன, இந்த மறை 2 முன்னுக்கு எழுதுகிற, முன்னுக்கு எழுதிட்டு எக்ஸ் மறை 2லேருந்து 1 கழிக்கிற, மறை 2லேருந்து 1 கழிச்சா எத்தனை? மறை 2x மறை 3. பாருங்க ஆன்சர் பிடிஎஃப்ல இதே ஆன்சர். சரியா? இப்போ அடுத்த மூன்றாவது இஃப் பை ஈக்குவல் எக்ஸ் அப் டு அரை. சரியா? இதுக்கு என்னென்று எழுதுறேன்டா, நான் அந்த டிஎக்ஸ் டிபை இந்த இதுகள் போடாமல் எழுதி காட்டுறேன். அரையை முன்னுக்கு போடுறேன், எக்ஸை போடுறேன், திருப்பி இந்த அரையிலிருந்து 1 கழிக்கிறேன். கிளியரா? ஓகே. அரை எக்ஸ் இதிலிருந்து கழிச்சா என்ன? மைனஸ் அரை, ப்ளஸ் அரையிலிருந்து -1 கழிச்சா -1/2. மூன்றாவது ஆன்சரை பாருங்க. ஓகே. நாலாவது பை ஈக்குவல் எத்தனை வந்துருக்கு? 1. பை ஈக்குவல் 1 கீழே எக்ஸு 5.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ இது செப்பரேட்டாக எழுதுறேன்னா ஒன்றுக்கு கீழே எக்ஸின் 5 நாம் எக்ஸின் மறை 5 எழுதலாம். தெரிந்தானே? இப்போ ஒன்றுக்கு கீழே எக்ஸின் 5 வந்தால் இதை ஒன்று தர எக்ஸின் மறை 5 எழுதலாம். அப்போ இது எக்ஸின் மறை 5. சரியா? கிளியர் தானே? இப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸின் மறை 5 எழுதி போட்டு அடுத்தது இந்த மறை 5 முன்னுக்கு எடுப்போம். மறை 5 முன்னுக்கு எடுத்துட்டு இந்த எக்ஸை இதில் போட்டுட்டு இப்போ இந்த மறை 5லிருந்து மறை 1 கழிக்கிறோம். சரியா? கழிச்சா மறை 5x மறை 6. ஓகேயா? அடுத்தது 5வது எக்ஸாம்பிள். y is equal to x up to x5. சரியா? இப்போ இது செப்பரேட்டாக x இன்ட்டு x up 5 வந்துச்சுன்னா நம்ம இதை எக்ஸின் 1 கீழே எக்ஸின் 5 எழுதலாமா இல்லையா? எழுதலாம். எழுதி போட்டு இதில் இதை வெட்டினா 1 கீழே எக்ஸின் 4 வரும். சரியா? இப்படி எழுதலாம் தானே? எழுதலாம். இப்போ இதை 1 எக்ஸின் மறை 4 எழுதலாம். இப்போ இதை எக்ஸின் மறை 4 எழுதலாம். இது கிளியரா? முதல்ல சொல்கிறேன். எக்ஸுக்கு கீழே எக்ஸின் 5 வந்தால் இப்போ இதை நம்ம இதுதானே வரும். எக்ஸின் 1 எக்ஸின் 5 அடுக்கா எக்ஸின் 5 இதை மேலே கீழே 1 இதையும் இதை 1 விட்டுனா 1 கீழே எக்ஸின் 4 வரும். இப்போ இதை நம்ம 1 தர எக்ஸின் மறை 4 எழுதலாம். இதை எக்ஸ் தர மறை 4. இந்த ஆன்சர் எழுதலாம். இதுக்கு இது ஈக்குவல். சரியா? அப்போ எக்ஸ் -4 என்று வரும். இப்போ இதை நம்ம வகையிடுற இவரை வகையிடுறேன்டா என்ன சிம்பிள்? -4 முன்னுக்கு எடுக்கிற உங்களுக்கு எழுதி போட்டு எக்ஸ் எழுதி போட்டு இந்த -4ல் -1 கழிக்கிற கழிச்சா -4 எக்ஸ் -5. ஆன்சர் வந்துருக்கா? சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அண்ணா இதுக்கு பாருங்கள். லோ ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸ். லோ ஆஃப் எக்ஸ்போனன்ட்ஸுன்னா இப்போ நீங்கள் அது ஓஎல் மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. எக்ஸ்எம் அது வந்து இந்த விளக்கம் அது உங்களுக்கு பார்த்தா விளங்கும். அதில் 8 லோ இருக்கு. லோண்டு இல்லை, அது தியரி மாதிரி உண்டு. தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது ரூல் 3. ரூல் 3ல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தெரியுதானே? ஓகே. இதில் y is equal to 3x5. சரியா? இதில் நல்லா பாருங்க. இந்த 5ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கணும். அப்படி இந்த 5ஐயும் 3ஐயும் பெருக்கினா 15. இந்த எக்ஸை வடத்து எழுதுகிறோம். எக்ஸ் இப்போ நம்ம வந்து செஞ்ச மாதிரி 5லிருந்து -1 கழிக்கும். இந்த அடுக்கிலிருந்து -1 கழிக்கும். -1 கழிச்சா வரப்போகிற விட 15 எக்ஸ் 4. ஃபைனல் ஆன்சரை பாருங்கள். ரூல் 3ட எக்ஸாம்பிள் 1ட ஃபைனல் ஆன்சர் 15 எக்ஸ் 4ஆம் அடுக்கு. ஓகேயா? இப்போ அடுத்தது y is equal to 5x -2. 5 i 2 10. அப்போ -10 எக்ஸ் -2லிருந்து -1 கழிக்கும். கழிச்சா -10x -3.
வந்திருக்கு ஆன்சர் வந்திருக்கு. ரைட். அடுத்தது மூன்றாவது. இஃப் பை 6x அரை. சரியா? இதை இந்த அரை தர 6, அரை தர 6 எத்தனை? 3. அப்போ 3x இந்த அரையிலிருந்து ஒன்றை கழிக்க, அரையிலிருந்து ஒன்றை கழிச்ச, அப்போ 3x மைனஸ் அரை. நான் வந்துருக்கு பாருங்க ஆன்சர் 3x மைனஸ் அரை. நாலாவது கேள்வி. இஃப் பை இஸ் ஈக்குவல் ஒன்றின் கீழே எக்ஸின் 5. பெஞ்சார ரூல் ஒன்று வருது. ஒன்றின் கீழே எக்ஸின் 5ண்டா நாம் இதை 1x 5 மைனஸ் 5 எழுதலாம். சரியா? 1x மைனஸ் 5 இருக்கு எழுதலாம். அப்போ இதை நம்ம எக்ஸின் மைனஸ் 5 எழுதலாம். ஸோ இதை கொண்டு போடுறோம் இங்கே. சரியா? எக்ஸ் மைனஸ் 5. இப்போ இதை வகையிடணும். இந்த ஆன்சர் ஈக்குவலி தானே. இதை வகையிட்டா மைனஸ் 5x மைனஸ் 5 மைனஸ் 1. ஸோ மைனஸ் 5x மைனஸ் 6 வந்துருக்கு ஆன்சர். ஓகே. இப்போ ரூல் 3ல் 5வது கொஷின். y is equal 3x5. இப்போ இதை நம்ம இப்படி எழுதலாம் தெரியும் தானே. 3ன் கீழ் x 5 3 தர x 3 தர x மைனஸ் 5 எழுதலாம். சரியா? இப்போ இதை கொண்டு இங்கே பிரதி எடுவோம். 3x மைனஸ் 5. ஓகே. இப்போ 3 15 மைனஸ் 15x மைனஸ் 5லேருந்து மைனஸ் 1 போனால் மைனஸ் 15x மைனஸ் 6. ஓகே. ரைட். இப்போ ரூல் 4க்கு போங்க. இப்போ ரூல் 4ல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? ரூல் 4ல் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சம் டிவைட்லாம் வச்சிருக்கு. அதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுக்கிறதில்ல, நம்ம பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி செஞ்சுக்கோனா சரி. ரூல்ஸுன்றெல்லாம் கணக்கு எடுக்க தேவையில்லை. நான் சொன்ன முந்தைய ரூல் அதன்படி எத்தனை வழி செய்யணும், 1லேருந்து 6 மணி செஞ்சீங்கன்னா சரி. எக்ஸாம்பிள். y is equal to x 5 ப்ளஸ் 3x. சரியா? இப்போ இதை எப்படி செய்யலாம்? 5 வந்திருக்கின்றா, 5 முன்னுக்கு எழுதுற 5x. சரியா? இந்த திருப்பி 5x இந்த 5லேருந்து ஒன்றை கழிக்கிறேன். ஒன்றை கழிச்சா எத்தனை? 4 ப்ளஸ் 3x. 3xக்கு நம்ம வர்க்கமூலம் இல்லை. அப்போ இதுக்கு எக்ஸ் வராது. எக்ஸ் வராது என்ன? ரைட்டாக 3x ஆகுது. ஓகே. இப்படி வந்தால் எக்ஸில் சார்பிலான எழுத போகிறோம். அப்போ இதுக்கு 3x ஒத்ததில் வந்துச்சுன்னா அந்த 3 தான் எழுதுறேன். அப்போ 5x 4 வேறு ஆன்சர் வந்திருக்கேன். ஓகே. ரெண்டாவது. y is equal x மறை 2 ப்ளஸ் 4x வர்க்கம். மறை 2 முன்னுக்கு எழுதுற, இந்த மறை 2 தூக்கி முன்னுக்கு எழுதுற. ஸோ மறை 2 இதில் எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் 4 2 8x. இந்த மறை 2 மறை 1, இந்த மறை 2லேருந்து மறை 1 கழிக்கிறேன். அடுத்தது 8x இந்த 2லேருந்து 1 கழிக்கிறேன்.
இப்போ -2x -3 ப்ளஸ் 2 கொஞ்சம் உண்டு தானே, அப்போ 8x. பாருங்க ஆன்சர் வந்துருக்கு. இதுவும் சரி. அடுத்தது மூன்றாவது, if y is equal 5x -2 plus 4x 2, அதே இதையும் பெருக்கி போடுறோம். அப்போ மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் i2 10 எக்ஸ் -2லேருந்து -1 ப்ளஸ் இதையும் பெருக்கிறோம். 4 8, இந்த எக்ஸை போடுறோம். இப்போ 2லேருந்து 1 கழிக்கும். ஓகே, இப்போ -10x -3 ப்ளஸ் 8x -8x 1 வரும். அதனால் போட்டாலும் சரி போட்டாட்டியும் சரி. பாருங்கள் மூன்றாவது கொஷனுக்கு -10x -3 ப்ளஸ் 8x, இதுவும் சரி. நாலாவது கொஷன், if y is equal 5x -2 ப்ளஸ் 1 x. இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம எழுதுவோம். இப்போ என்ன, இப்போ 1 எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ் -1 எழுதலாம். ஓகே தானே. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணுவோம். 5x -2 ப்ளஸ் இதை ஆட் பண்ணுறேன். இதுவும் ஈக்குவல். ஸோ இதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணுறோம், x -1. இப்போ நம்மளோட வகையிட கிளியர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வகையிடுற எப்படி, 2 10 -10x, இங்கே -2 வருது. அப்போ -2 -1, இதுக்கு ஒரு எக்ஸ் -1 வருது. அப்போ 1x. சரியா, 1x. திருப்பி இங்கே -1, இதுலேயும் -1 வரும். எல்லாத்துக்கும் மேலே -1 கழிக்கிறேன். இதில் 10x -3 ப்ளஸ் ப்ளஸ் ஒரு x -2. சரியா, இதில் என்ன நடந்திருக்கின்றால் -10x. ஓகே, இதில் மைனஸ் வருமா, ஏனென்று சொல்லுங்க. ஏனெண்டா இதில் மைனஸ் வரும். ஏனெண்டா இதையும் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா என்ன வரும், ப்ளஸ்ஸையும் மைனஸையும். நான் இதையும் தான் பெருக்கணும். இதையும் பெருக்கினா ப்ளஸ்ஸும் மைனஸும் பெருக்கினா மைனஸ் ஒன்று எக்ஸ் -1 சய -1 -2. அப்போ -10x சய 3 சய 1x 2. ஓகேயா. அதில் 5வது எக்ஸாம்பிள், if y is equal 6x அரை -1x வர்க்கம். ஓகேயா, இப்போ இது ஓகே. இந்த பின்னத்தை நம்ம இப்படி இந்த ரூல் படி செய்வோம். 1 x × 1 x -2 இப்படி எழுதணும். அப்போ இது இஸ் ஈக்குவல் இது. ஸோ 6x அரை -x -2 எழுதி போட்டு இதையும் பெருக்கினா 3x -அரையிலிருந்து -1 போனால் -அரை வரும். அடுத்தது ப்ளஸ் தர நேர்தர மறை ப்ளஸ், மறைதர மறை ப்ளஸ்.
ஒரு 2 2 எக்ஸ். இப்போ இந்த -2லேருந்து -1 கழிக்கிறேன். இப்போ வர ஆன்சர் 3x -12 ப்ளஸ் 2x -3. சரியா? ஆன்சர் வந்து ஏன்னு பாருங்க. ரைட். ரூல் 4ல் கொஷன் 5ல் ஆன்சர் பிடிஎஃப்பில் பிள்ளை. சரியா? அதுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். 2x வரணும். அங்கே x மைனஸ் போட்டிங்க. அப்போ பிள்ளையா பிடிஎஃப்பில் ரூல் 4ல் கொஷன் 5 எக்ஸாம்பிள் 5ல் ஆன்சர் பிள்ளை. இந்த ஆன்சர் வரும். ஓகே, அடுத்தது 5வது கேள்வி. 5வது ரூல் 5. ரூல் 5ல் என்ன வந்து யூவி மெத்தட் தானே. இது யூவி மெத்தட்ண்டா 2 கோவையை மாறி மாறி பெருக்கிறதுன்ட்டு வரும். உதாரணத்துக்கு இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிள் தான் விளங்கும். y = x5 x2. சரியா? அவ்வளோ தானே. இது நேரம் மாறி மாறி பெருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கோவையை 2ஆக உடைச்சு எழுதணும். ஒன்று இது வகையிட்டு போட்டு இதை சும்மா எழுதுகிறேன். அடுத்தது இதை வகையிட்டு போட்டு இதை சும்மா எழுதுகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை வகையிடுவோம். இதை வகையிட்டு போட்டு இதை சும்மா எழுதுவோம். இப்போ இதில் வகையிட்ட எத்தனை வரும்? எக்ஸின் 5 வகையிட்ட என்ன? 5 x 5. இந்த 5ஆம் அடுக்கு. இந்த 5ஆம் அடுக்குலேருந்து உண்டை கழிச்சா 4. சரியா? அதை பெருக்கிறேன். இதை எழுதுகிற அப்படி. ரைட். பெருக்கல் வந்தால் கூட்டல் வரும். பெருக்க சொன்னால் கூட்டல் வரும். சரியா? அடுத்தது இதை வகையிடுவோம். இதை வகையிட்டால் 2x. 2லேருந்து உண்டை கழிச்சா உண்டு தானே. அப்போ தான் எழுத தேவையில்லை. 2x. திருப்பி இதை அப்படி எழுதுறேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்தது 2வது y = x 2 + 1 ப்ளஸ் 4x² -2. சரியா? இதுவும் அதே மாதிரி. ஃபஸ்ட்டு இவரை வகையிட்டு, இவர் ப்ளஸ் தானே, ப்ளஸுக்கு ப்ளஸ் வருவீங்க. இதை வகையிட்டு போட்டு இதை சும்மா எழுதுகிற 1. அடுத்தது இதை வகையிட்டு போட்டு இதை சும்மா எழுதுகிறேன். இப்போ 2 செப்டராக நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு இதை வகையிடுவோம். 2x. ஸோ அதில் எழுதுகிறேன். இதில் எழுதுகிறேன் 2x ப்ளஸ் 1 தானே, நம்பர் கணக்கு இல்லை. அப்போ 2x. இந்த 2 சாய 1 வரும். 2 சாய 1 வந்து 1. அப்போ 1 இப்படி நான் தேவையில்லைனே. அப்போ அதையும் எழுதலை. ப்ளஸ் இதை தூக்கி அப்படி எழுதுகிறேன். 4x² -2. சரியா? இது டொட்டா. இனி இதுக்கு வர்றது ப்ளஸ். இப்போ இதை வகையிடுறேன். இதை வகையிட்டானே 4 2 8 8x. 2லேருந்து 1 கழிச்சா 1. அதுக்கு எழுத தேவையில்லை. -2 வராது. என்கிட்ட எக்ஸில் சார்புல இல்லை. அப்போ வராது. ப்ராக்கெட் க்ளோஸ். திருப்பி இதை தூக்கி அப்படி எழுதுகிறேன். x² +1. சரியாண்டு பாருங்க. x² +1. கொஷன் 2 10x டாட் 4x² -2 8x x/2. ஓகே, இதுவும் சரி. 3வது கொஷன். if y = 5x -2 -x² 4x². ஓகே, இதுலேயும் தான் இதை வகையிடுற, இதை சும்மா எழுதுற. அடுத்ததுக்கு டாட் பெருக்கப்படுதானே, ப்ளஸ்ஸை போட்டுட்டு இதை வகையிடுற, இதை சும்மா எழுதுற. இப்போ ஃபஸ்ட்டு இதை வகையிடுவோம்.
மைனஸ் I2 10 எக்ஸ் -2 எழுதிய காட்டும் -2 -1. ஸோ இதுக்கு என்ன வரும் -3 வரும். அடுத்தது -2 இருக்கு. அப்போ -2x 2 சை 1 0 2 சை 1 1. அப்போ 1ன்னா போட தேவையில்லை. சரியா? இப்போ இதை எப்படி எழுதுகிறேன் -10x -3 சய 2x. இதோட இதை நம்ம சும்மா எழுதுகிறேன் 4x வர்க்கம். அடுத்தது கூட்டல். இப்போ இதை நம்ம இப்போ என்ன செய்கிறது இதை நம்ம வகையிடுவோம். இதை வகையிட்டால் 4 2 8 எக்ஸ் 2ல் 1 போனால் 1. அப்போ அது தேவையில்லை. திருப்பி அப்படி என்ன இருக்கிறத பார்த்து எழுதுறது. அப்போ 5x -2 -x2. சரி, ஆன்சரை பாருங்கள். சரியாண்டு -10x -2 -2x and 4x2 + 8x 5x2. ஓகே, இந்த ஆன்சரும் சரி. இப்போ ரூல் 5. ரூல் 6 என்னென்னா பிரிக்கிற மேட்டர். இது பெருக்கிற மீட்டர், அது பிரிக்கிற மீட்டர். வேறு இதில் ஒன்றுமே எனக்கு இல்லை. சிம்பிளாக இருக்கு பாருங்க. x = x வர்க்கத்தின் கீழ் x + 1. இப்படி வந்தால் நல்லா பாருங்க. இப்படி என்ன வந்தாலும் இதுக்கு இப்படி போட்டு இதை அப்படியே எழுதுற போட்டு வர்க்கமூலம். இதை அப்படி எழுதி போட்டு வர்க்கமூலம். சரியா? அங்கே எக்ஸ் வர்க்கம் இருக்கு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். என்ன செய்கிறேன்னு தெரியுமா? இந்த எக்ஸ் சமனுண்ட மேலே போட்டுட்டு இவரை நம்ம வர்க்கிக்கணும். இவரை வகையிடணும். வர்க்கிக்கிற வகையிடுற ரெண்டும் ஒரே மாதிரி எனக்கு வீட்டில் வருது. இதை வகையிடுற. ஸோ இதை அப்படியே போடுறது x + 1 போட்டுட்டு இதை வகையிட என்ன வரும் 2x. சரியா? அடுத்தது சைவை போடுற. திருப்பி இதை அப்படி எழுதுகிற எக்ஸ் வர்க்கம். திருப்பி இதை வகையிட்ட எத்தனை வரும்? இப்போ இதில் இந்த 2 இல்லை, 2 செய்யக்கூடாது. சரியா? இதை மட்டும் வகையிட்டா 1 தான் வரும். x + 1 வகையிட்டா 1 தான் வரும். இப்போ நம்ம இங்கே கொண்டு போனது 1 தானே கொண்டு போயிருக்கோம். x + 1. இந்த x + 1 வகையிட்டா எத்தனை வரும்? x + 1 வகையிட்டா எத்தனை வரும்? எல்லாத்துக்கும் 1 இருக்கும். இதில் 1 இருக்கும் தானே. அப்போ ஒரு 1 ஒரு x இங்கே 1 வந்தாலும் எழுதுறல. அப்போ என்ன வரும்? 1. அந்த 1 இங்கே தூக்கி போடுறோம். ஸோ இங்கே 1 இதுதானே. இதை அப்படி எழுதுகிற எக்ஸ் இதை வகையிடுற. பிறகு இதை வகையிடுற. அதாவது இந்த இதில் வர பெருமானத்தை வகையிடுற. இந்த எக்ஸ் வர்க்கத்தை அப்படி எழுதுற. சிம்பிள். இப்போ நம்ம கணக்கு பார்த்துட்டோம்னா சரி. 2x + 2x தர எக்ஸ் வர்க்கம் 2x வர்க்கம் 2x + 1 2x. அடுத்தது -x வர்க்கம். சரியானே? -x வர்க்கம். இப்போ x + 1 வர்க்கம். இப்போ இதையும் போகும். இதுவும் போனால் 2x வர்க்கத்துலேருந்து ஒரு x வர்க்கம் போனால் ஒரு x வர்க்கம் + 2x x 1 வர்க்கம். பாருங்கள், செக் பண்ணுங்கள் சரியாண்டு. ஓகே, இது சரி. விளையுதானே ரூல் 5. அடுத்தது ரூல் 5ல் 2வது கொஷன். ரூல் 5ல் 2வது கொஷன். ரூல் 5 இல்லையா? ரூல் 6ல் 2வது கொஷனா? ரூல் 6ல் 2வது கொஷன். y =
3x வர்க்கம் மைனஸ் 2x ப்ளஸ் 4. இதுக்கு கீழே எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேயா, இதுவும் அதே மாதிரி தான். பிரித்தல் கூட போடுறோம். இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 2ஆம் அடுக்கு எழுதுகிறோம். திருப்பி இதை தூக்கி இஞ்சி எழுதுகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதி போட்டு இவரை வர்க்கிச்சா எத்தனை 2 6 6x 2ல் 1 போனால் 1. அப்போ எழுத தேவையில்லை. 2xல் 2 எக்ஸ் பெருமாதில்லை ப்ளஸ் 4 தனியாக நம்பர் வருது. அப்போ அது தேவையில்லை. 6x 2 மைனஸை போடுறோம். அடுத்தது இதை அப்படி எழுதுற இந்த அரைக்கிறது 3x வர்க்கம் 2x ப்ளஸ் 4 எழுதி போட்டு இதை வர்க்கிச்சா எத்தனை வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 வர்க்கிச்சா 1 வரும். அந்த 1 எழுதுகிறோம். இப்போ நம்மளோட கணக்கு பெருக்கி வரோம். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தர 6x வர்க்கம் 6x வர்க்கம் எக்ஸ் தர 6x வர்க்கம் எக்ஸ் தர 2 மைனஸ் 2x 1 தர 6x ப்ளஸ் 6x 1 தர மைனஸ் 2 மைனஸ் 2. அடுத்தது இதில் 1 இருக்கின்ற வைங்கிறேன். 1 ப்ளஸ் 2 மைனஸ் வந்தால் மைனஸ் 3x வர்க்கம் மைனஸ் தர மைனஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் தர மைனஸ் மைனஸ் 4. சரியா, எக்ஸ் ப்ளஸ் 1 வர்க்கம். இப்போ இதை பார்த்து வரோம். எக்ஸ் வர்க்கம் எல்லாம் பார்க்க இங்கே இருக்குது. 6x வர்க்கம் மைனஸ் 3x வர்க்கம். ஸோ 3x வர்க்கம். அடுத்தது மைனஸ் 2x ப்ளஸ் 6x எத்தனை வரும்? ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ப்ளஸ் 2x எத்தனை வரும்? ப்ளஸ் 6x. அடுத்தது நம்பர் மைனஸ் 2 மைனஸ் 4 எத்தனை வரும்? மைனஸ் 6. எக்ஸ் ப்ளஸ் 1 வர்க்கம். இதான் ஃபைனல் ஆன்சர். பாருங்கள் சரியாண்டு. 3x வர்க்கம் ப்ளஸ் 6x 6 எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகே, இப்போ ரூல் நம்பர் 7. ரூல் நம்பர் 7ல் ரூல் 7 இதில் ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று இருக்கு. என்னென்னா செயின் ரூல்ன்னு கொண்டு வரும். சரியா, செயின் ரூல்ண்டு அதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்கு. அது இதில் மென்ஷன் பண்ணலை. இது பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் வியாசரி வீதம் ரியல் என்னெல்லாம் கிடக்கு. அதெல்லாம் விடுங்க. சரியா, எக்ஸாம்பிள் x5 3x1. ஓகே, இது என்னண்டா செயின் ரூல்ண்டா நீங்கள் இந்த ஒரு செயின் ரூல்னா இதில் வர்க்க மூலம்ன்ட்டு ஒன்று வருமே. வர்க்க மூலத்துக்கு வின்னு எடுப்போமே. சும்மா வர்க்க மூலம்ன்றதுக்கு சொல்கிறேன் வின்னுங்க. இந்த வி இப்படி போட்டு யூ வி sin 2 என்று வரும். அதாவது இந்த வர்க்க மூல எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஷன் ஒன்று வருது. ஒரு கொஷன் ஒன்று வந்து எப்படி வர்க்க மூலம் 5 வருதுன்னு வைங்களேன். 5ண்டா 5 யூ 5 மைனஸ் 1 வரும். அப்போ 5u 4. சரியா, இதை இப்போ கன்சிடர் பண்ணாதாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம். இவ்வளோ வந்தால் ஃபஸ்ட் எக்ஸாம்பிளை பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் y is equal to இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குழம்பும். அப்போ இதை உங்களுக்கு சொல்லித்தரலனா இது கேட்டுமா. y is equal x5 plus 3x3. சரியா, இப்போ இதில் இந்த 3 இருக்கே, இந்த 3 எதில் எழுதுகிறேன்? இதில் எழுத்து. சரி, நீங்கள் எப்படி பாருங்களேன். சிம்பிளை நான் விளங்கப்படுத்துகிறேன்.
இந்த எக்ஸின் 5 + 3 எக்ஸ் வர்க்கம் இருக்கே, இதை இப்போ எப்படி எடுங்களேன். உதாரணத்துக்கு எக்ஸின் 5 + 3 எக்ஸ் வர்க்கத்தை ஒரு ஒரு எக்ஸுன்னு எடுங்க. இப்போ இதுக்காக வேண்டி எக்ஸுன்னு எடுங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? எக்ஸின் எக்ஸ் 3 எழுதுவோம். இதுவும் இது எக்ஸ் 3 தானே எழுதுவோம். அப்போ எக்ஸ் 3 இதுக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம்? இதுக்கு நம்ம எப்படி வகையீடு எப்படி வகையிட போகிறோம்? 3 3க்கு போட்டு எக்ஸ் இந்த 3லேருந்து 1 கழிப்போம். அதே மாதிரி தான் இங்கே செய்யும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இப்படி தானே. இப்போ திருப்பி எழுதுறேன்னா by7 எக்ஸ் 5 + 3 எக்ஸ் 3 இருக்குதானே. இப்போ இதை இவர் இருக்க அப்படி இந்த 3 தூக்கி இஞ்ச போடுறோம். போட்டுட்டு இதை அப்படியே இங்கே எழுதுறேன். எக்ஸ் 5 + 3 எக்ஸ் எழுதி போட்டு இந்த 3லேருந்து நம்ம விளமே ஒன்று தான் 3லேருந்து 1 கழிக்கிறது. அப்போ 2. இதோட இந்த உள்ள வாரதை வகையிடணும். இவ்வளோ தான் நம்மளோட ஷெட்யூல். ரூல் நம்பர் செயின் ரூலுக்கு இதை வகையிட்ட என்ன? 5x + 3. இந்த 5x + 3 எப்படி வந்தாலும் தெரியும் தானே. இந்த 5 3க்கு வரும். ஸோ 5x + இது 3 எக்ஸ் பெருமதியில் போயிடும். என் எக்ஸுக்கு தான் போயிடலாம். அப்போ 5x + 3 இதுதான் ஃபைனல் ஆன்சர். வேறு செக் பண்ணுங்க ஆன்சரை. ரூல் 7 எக்ஸாம்பிள் 1 3x. ஓகே ரைட். இப்போ ரூல் 7 எக்ஸாம்பிள் 2 சரியா? இதில் y = x - 2 + 4 எக்ஸ் 2 5ஆம் இருக்கு. அதே மாதிரி தான் இது ஒரு பெருமதி வரப்போகுது. அந்த பெருமதிக்கு மேலே வர வர்க்கமூலம் என்ன செய்யணும்? அந்த வர்க்கமூலம் தூக்கி 3க்கு போட்டுட்டு இதை அப்படி எழுதுகிறேன். எக்ஸ் - 2 + 4 எக்ஸ் வர்க்கம் எழுத்து டொட்டுன்னா பெருக்கிறேன். இது 5லேருந்து 1 கழிக்கணுமே 4 பெருக்கிட்டு இதில் பெருக்க போகிறோம். இப்போ பெருக்கி போட்டு இதுக்கு வகையிடுறேன். வகையிடாத்தின -2x இங்கே -2 வரபடியா -2 -2ஓட -1 கழிச்சா என்ன வரும்? -3 ப்ளஸ் இதை நம்ம வகையிடணும். 4 2 எத்தனை? 8x 2 2லேருந்து 1 போனால் 1. அப்போ அதில் 7. இது ஃபைனல் ஆன்சர். ஓகே இதை பாருங்கள். ஃபைனல் ஆன்சர் வந்திருக்காண்டு 5x 2 4x 2 4 -4 3x. ஓகே இதான் ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 3 y = 5x - 2 + 4x 2 எக்ஸ் வர்க்கமூலத்தின் மேல் வர்க்கமூலம். இப்போ ஒன்றுமே இல்லை. இது ஒரு பெருமதியான 2 தூக்கி இஞ்சால் போடுறோம். போட்டுட்டு இதை எழுதுகிற அப்படியே +4x 2 இது 2லேருந்து 1 கழிச்சா 1 எழுதுறேன் பெருக்கிறோம். இப்போ உள்ளே இருக்கிற வலதுக்கும் வகையிடணும். 2 10 -10x -2 -1 எத்தனை? -1 சாரி -3. அடுத்தது ப்ளஸ் 4x வர்க்கம் 4 2 சரியா? 8x 2லேருந்து 1 போனால் 1. ஓகேயா? இதுதான் ஆன்சர். செக் பண்ணுங்கள். 2x -4 5x 10. ஓகே. ரூல் 7 கிளியர்.
ஓகே, ரூல் 7 கிளியர். ரூல் 8க்கு போவோம். விளங்குது தானே? ரூல் 8. ரூல் 8ல் என்னண்டா உங்களுக்கு தெரியும், அந்த ஒன்று வரும். ஸ்மால் ஈக்குவல் 2.7 ஏதோ சம்திங் என்று வருமே. அப்போ இது ஒரு மாறிலி பெருமானம். என்னது மாறிலி என்று வரும். அந்த வந்தால் எப்படி காண்ற, அதாவது எக்ஸ்பொன்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்பொன்ஷியல்னா அந்த ஒரு வேவில் ஸ்பீடாக மேலே போகிறதுக்கு முக்கியம். ஒரு வேவில் ஒரு வேவ் இருக்கே, இதில் இப்படியே வந்து இப்படியே போகும். இப்படி போகாமல் இப்படியே போகிறதுக்கு தான் எக்ஸ்பொனன்ஷியல் என்றுவாங்க. சரியா? இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஈக்குவல் 2.7 ஏதோ நீங்கள் மேத்ஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் தேவையில்லை. நான் சொல்கிறேன் எக்ஸ்பொனன்ஷியல் என்னண்டு. இதில் வரப்போகிற ரூல் என்னன்னு சொன்னால், இது இனி ரூல் 8ம் ரூல் 9ம் சரியான ஈஸி. கஷ்டமானதெல்லாம் தாண்டித்தான். ரூல் 8ல் ஸ்மால் வாரதை கண்டா ரூல் 8க்குரிய. ரூல் 8ல் இந்த கொஷன் நம்ம உள்ளுக்கு போவோம். கொஷனுக்கு போவோம். முதலாவது எக்ஸாம்பிள் ரூல் 8ல் முதலாவது எக்ஸாம்பிள் y = e 2x + 1. சரியா? y = e 2x + 1. இது எப்படி வரும்டா, ஒன்றுமே பார்க்குறல்ல நம்ம. சரியா? அப்படியே எழுதுற e 2x + 1 எழுதி போட்டு நான் மேலே அந்த வர்க்கத்துக்குள்ளே வருமே, மேல் வார அடைப்பிரிக்க அதுக்குள்ளே வாரால வகையிட்டான். சரி, வகையிட்டு போட்டு இங்கே பெருக்கிறேன். எப்படி இதில் இப்போ என்ன வரும்? வகையிட்டா 1 ஒரு 2 2 எக்ஸ் நம்பர் அது 2. அப்போ இதில் ஆன்சர் வந்து 2e 2x + 1. அப்படி எழுதுறேன். 2e மேலே 2x + 1. பாருங்க, ஆன்சரை செக் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இது சரி. ரெண்டாவது y = e 2x 3 + 1. இதில் என்ன வந்திருக்கு? இதுவும் அதே மாதிரி தான். இதை அப்படி எழுதுகிறோம். e 2x 3 + 1 எழுதி போட்டு இதுக்குள்ளே வரதை வகையிடுறேன். வைடன்னு 2 6 x 3லேருந்து 1 போனால் 2 6x வர்க்கம். இப்போ ஒரு ப்ராக்கெட் போட்டு காட்டினீங்கன்னா இதான் ஆன்சர். செக் பண்ணுங்கள் ஆன்சரை. ரெண்டாவது RX இருக்கா, 2x 3 + ஓகே. அடுத்த மூன்றாவது y = ex என்று வந்தால் அப்படியே ex எழுதி போட்டு பெருக்கணும். இதுக்குள்ளே வாரால எத்தனை இருக்காங்க? ஒன்றும் இல்லை, 1. எந்த ஒரு எக்ஸின் முதலாம் அடுக்கும் ஈக்குவல் 1 தெரியும் தானே? நீங்கள் ஒரு 10 1 போட்டாலும் 1. அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸின் 1 வருது. அப்போ இங்கே 1. அப்போ அதை காட்ட தேவை. ஸோ ex. ஓகேயா? அடுத்தது 9வதுக்கு போவோம். ரூல் 9. இது வேண்டாம், இது லொக்ரிதம் பாருது. லொக் சம்மந்தப்பட்டது. ரூல் 8 வந்து அந்த ஸ்மால் வந்து வரும் மாறிலி என்றோட எக்ஸ்பென்ஷன் அது வாரது. ரூல் 9 வந்து லொக் வாரது. இது வாரது லொக் வாரதெல்லாம் பெரிய ஈஸி. இதில் if y = x. கொஷனுக்கு போங்களா? முதலாவது if y = in x. இதில் என்ன வரும்?
அப்படியே தூக்கி பார்த்து எழுதுகிற எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்து எழுதுகிற கீழே இதை அப்படியே பின்னத்தில் பார்க்குற இதை கீழே எழுதுறேன்டா எக்ஸ் எழுதி போட்டு இதை வகையிடுற வகையிடத்தின உண்டு அதனால் அடுத்தது பை இஸ் ஈக்குவல் இன் 3x4. இப்போ இதில் என்ன போகிறோம் இதை அப்படின்னா பார்த்து எழுதுகிறோம் 3x4 பார்த்து எழுதி போட்டு இதை வகையிடும் நான் 12 எக்ஸ் 4 தொண்டை கழிச்சா 3 பாருங்க சரியா இருக்காண்டு இது சரி இதுவும் சரி. அடுத்தது மூன்றாவது எக்ஸாம்பிள் இஃப் பை இஸ் ஈக்குவல் டு 4x வர்க்கம் செய்ய 2x + 1 இதில் இதை அப்படி எழுதுகிறோம் 4x வர்க்கம் - 2x + 1 எழுதி போட்டு இதை வகையிடுறோம் எப்படி 4 2 8x 1 தானே 1 வரும். அடுத்தது -2xல் 2x வராது நம்பர் நம்பர் வராது இப்படி எழுதி விட்றேன் 2x 1 சரியான இன்ட்ரெஸ்டான ஜோக்கான ஃபன்னான வாடம் இருக்குது. ரூல் 9. அடுத்தது கடைசி பாட்டு ஹை ஆர்டர் டிரைவேஷன் உண்டு. ஹை ஆர்டர் டிரைவேஷன் சரியா இது எந்த பாடம் இது ஒன்றுமே இல்லை. இது இப்போ என்னென்னா நம்ம இப்போ வகையீட்டில் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு எக்ஸாம் ஒன்று தராங்க இப்போ இதை காணுங்கன்னு தந்தால் அதை நம்ம ஒத்த வரியில் நீ வகையிடுறோம். இப்போ அதை நம்ம என்ன செய்கிறோம் இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் பை 1க்கு தான் நம்ம அதில் வகையிடலாம். அதை பை 2க்கு இந்த ஆன்சரை திருப்பி வகையிடலாம். திருப்பி இதில் வர ஆன்சரை திருப்பி வகையிடலாம். அப்போ அது பை 3ல் ஒரு வகையீடு வரும். இப்படியே வகையீடு 0 ஆக்குறது தான் ஹை ஆர்டர் டிரைவேஷன்ன்றது சரியா. இப்போ எக்ஸாம்பிள் அதில் எந்த எக்ஸாம்பிள் எடுங்க அந்த எக்ஸாம்பிளை செய்கிறேன். இஃப் பை இஸ் ஈக்குவல் எக்ஸின் 6 + 2 x 5 -3 x 3 + x 2 5 சரியா. இப்போ இதை பையன் முதலாவதுக்கு வகையிடுறேன்டா. இதை இப்போ வகையிடுவோம் எல்லாத்தையும் வகையிடுறேன் அவ்வளோதான். 6x இங்கே 6 தானே வருது. அப்போ 6லேருந்து 1 கழிச்சா 5. அடுத்தது 2x 5 வகையிடுறேன் 2 10 10x 5லேருந்து 1 கழிச்சா 4 3 9 x 3லேருந்து 1 கழிச்சா 2 ப்ளஸ் இது 2x 2லேருந்து 1 கழிச்சா 1 சொல்ல தேவையில்லை. இது நம்பர் வருது நம்பர்ண்டா எழுதுறல ஓகே. அடுத்தது இது இவ்வளவு தான் நம்ம இவ்வளோ நேரமும் படித்தது. நம்ம முதலாவது வரி மட்டும் தான் படிச்சிருக்கோம். இப்போ இதில் ரெண்டாவது வகையிடல் எழுதணும்னா பை 2 என்று போட்டுட்டு இது ரெண்டாவது வகையிடல் 6 30 எக்ஸ் 5லேருந்து 1 கழிச்சா 4 ப்ளஸ் 10 40 எக்ஸ் 4லேருந்து 1 கழிச்சா 3 -9 2 18 எக்ஸ் 2 கழிச்சா போயிடும் ப்ளஸ் 2 சரியா. இப்போ பை 3 இப்போ இதை வகையிடணும் திருப்பி பை 2 வகையிட்டால் திருப்பி வகையிட்டால் அது பை 3 வரும். அப்போ இது 4 12 120 எக்ஸ் 4லேருந்து 1 கழிச்சா 3 40 3 120 எக்ஸ் 3லேருந்து 1 கழிச்சா 2 18 நம்பர் போயிடும் சரியா. இப்போ இதை திருப்பி வகையிடணும் பை 4க்கு வகையிட்டால் இதை இதால் இருக்கிறது
பிறகு நான் 360 எக்ஸ் 2 ப்ளஸ் இதால் பிறகு நான் 240 எக்ஸ் இது போயிடும். ஸோ நம்பரும் போயிடும். இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்தது பை 5 362 பெருக்குனா 720 எக்ஸ் ஒன்று கழிச்சா அது வராது. ப்ளஸ் இதில் எக்ஸ் வராது. அப்போ 240. அடுத்தது பை 6ல் நம்பர் வராது. ஸோ 720 பை 7ல் 0. பார்த்தீங்களா? அந்த இவ்வளவு தான் ட்ரைவ் விட்டது. இதுலேருந்து நாங்கள் சொல்ல போகிற சமரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா சரி. சொல்ல போகிற சமரி என்னென்னா 9 ரூல் இருக்கு என்றாங்க உங்களோட நோட்ஸில். இந்த 9 ரூலில் 1லிருந்து 6 வரைக்கும் ஈஸி. சரியா? 7வது செயின் ரூல்ன்றது. செயின் ரூல் அந்த நான் சொன்ன அந்த வர்க்க மூலம் கொண்டு வரும். இதுக்குள்ளே அதே ஆன்சர் வரும். இதிலேருந்து -2 போட்டுட்டு தர அதை வர்க்கிச்சு போடுறது. அது இதில் வரும். 8வது அந்த வாரது. 9வது லாக். திருப்பி இப்போ சில கொஷின் கேட்பானுங்க. என்னண்டு சில கொஷின் கேட்பாங்க. இப்போ எங்கே டிவைட் பை 4ஆம் மடங்குக்கு ட்ரைட் பண்ணுங்கள், இல்லாட்டி 0 ஆக மட்டும் ட்ரைட் பண்ணுங்கன்னு சொன்னால் நம்ம அடுத்தது அப்படியே வந்த ஆன்சரை ட்ரை பண்ணி போகிறது எழுதுகிறேன். இவ்வளவு தான் நம்மட என்ன ஹெடிங். இவ்வளவு தான் நம்மட டிஃபரன்ஷியல் இப்போ ஃபினிஷ்ட். ஏதும் டவுட் இருந்தால் கேளுங்க. டிஃபரன்ஷியல் கல்குலஸில் வர டிஃபரன்ஷியல்ன்றது ஃபினிஷ்ட். இப்போ அடுத்தது இதுக்கு இன்டிகிரேஷன் நீங்கள் இதில் கிளியரானதான் இன்டிகிரேட்டுக்கு போகலாம். இதில் நீங்கள் தரவாருண்டா அதில் தந்திரிக்கிற கணக்கு அவ்வளோத்தையும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் 2-3 கணக்கு தாரேன், அதையும் செஞ்சு பாருங்க. அதை வீடியோவில் ஆட் பண்ணலாம், செப்ரேட்டாக தாரேன், அதையும் செய்யுங்க. செஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 அண்டைக்கு அப்படி இன்டிகிரேட்டுக்கு போகும். இதான் நீங்கள் கிளியரானதாக இன்டிகிரேட்டுக்கு போகலாம். ஓகே, தேங்க்யூ.